பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கன்னியாகுமரி பகுதியில் கூடி வருகிற கிறிஸ்துவின் சபையார் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து படிச்சுட்டு இருக்கோம். போன வீடியோல வெளிப்படுத்தல் 15வது அதிகாரத்துல ஒவ்வொரு மனிதர்களுமே தேவனுக்கு பயப்படணும் அப்படிங்கிற செய்தியை குறித்து நம்ம பார்த்தோம். தேவன் ஒருவர் தான் தொழுது கொள்ள பாத்திரவான் அப்படிங்கிற ஒரு செய்தியை குறித்து நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்தை குறித்து படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை நீங்க கொஞ்சம் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. நீங்க கடைசியா வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எப்போ படிச்சீங்க? நீங்க வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்கும்போது என்ன உணர்வு உங்களுக்கு வந்தது? ஒருவேளை வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு பயம் வந்ததா, இல்லை சந்தோஷம் வந்ததா, இல்லை தைரியம் வந்ததா, இல்லை உற்சாகம் வந்ததா? பொதுவாக வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்கிற ஒருத்தருக்கு பய உணர்வு அப்படிங்கிறது வரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் தேவனுடைய கோபத்தை குறித்து நம்ம அதிகமாக படிக்கிறதுனால வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்கும்போது ஒரு விதமான பயம் நமக்குள் வரக்கூடியதாக இருக்குது. பொதுவாக மக்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்காம அதை ஒதுக்குறதுக்கு காரணம் என்னதாக இருக்கும்? ஏன்னா வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்கிற ஒருத்தருக்கு அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய கோபத்தை குறித்து படிக்கிற ஒருத்தருக்கு அந்த கோபம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தின் மீதான பய உணர்வு அதிகரிக்க செய்யக்கூடியதா இருக்குது. ஒருவர் வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்துல தேவனுடைய கோபத்தையும் தேவனுடைய தண்டனையும் படிக்கிற ஒருத்தர் அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து அதிகமா பயப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வெளிப்படுத்தல் புஸ்தகம் 16வது அதிகாரத்தினுடைய செய்தியை ஒவ்வொரு கிறிஸ்தவருமே தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டியதா இருக்குது. வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்துல யோவான் என்ன பார்க்கிறாரு? வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்துல மறுபடியும் யோவான் 7 தூதர்களை பார்க்கிறார். இந்த 7 தூதர்கள் அப்படிங்கிறவங்க வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலையும் 9வது அதிகாரத்திலையும் யோவான் ஒரு 7 தூதர்களை பார்த்திருப்பார். இந்த 7 தூதர்கள் தங்களுடைய கைகளில் 7 எக்காலங்களை பிடிச்சிருந்து ஒவ்வொரு எக்காலம் ஊதப்படும் போது தேவனுடைய கோபம் அங்க துன்மார்க்கமா நடந்துட்டு இருந்த ரோம ராஜ்யத்தின் மீது தேவனுடைய கோபம் அங்கு காண்பிக்கப்பட்டது. அதே போல வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்துல யோவான் மறுபடியும் 7 தூதர்களை பார்க்கிறார். ஆனா யோவான் இந்த வாட்டி பார்க்கும்போது இந்த 7 தூதர்களுமே தங்களுடைய கைகள்ல 7 கலசங்களை உடையவங்களா இருக்கிறாங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்துல இந்த 7 கலசங்களுமே தேவனுடைய கோபத்தால் நிறைந்திருந்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 1வது வசனத்துல அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தம் அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனம். அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். இந்த 3 வசன பகுதியிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது யோவான் 7 தூதர்களை பார்க்கிறாரு. இந்த 7 தூதர்களுடைய கையில 7 கலசங்கள் இருக்கு. அந்த 7 கலசங்கள் தேவனுடைய கோபத்தால் நிறைந்திருந்த வாதைகளால் இருந்தது அப்படின்னு படிக்கிறோம். வாதை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இந்த வாதை அப்படிங்கும் போது நமக்கு பழைய ஏற்பாட்டுல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு எகிப்தியர்களை தண்டிப்பதற்கு 10 வாதைகளை பயன்படுத்துறது ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் வரலாம். இந்த 10 வாதைகளின் மூலமா தேவன் எகிப்தியர்களை தண்டிச்சு எகிப்து ராஜாவா இருந்த பார்வோனை தண்டித்து இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய ஜனங்களை மீட்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு விடுதலை பண்ணி மோசையின் மூலமா வழி நடத்திட்டு போனார். இந்த வாதை அப்படிங்கிறது தேவன் துன்மார்க்கமா நடத்திட்டு இருந்த தேசத்தின் மீது கொண்டு வந்த ஒரு அடியை போல இருந்தது. இந்த வாதை அப்படிங்கிறதுக்கு மூல பாஷையிலிருந்து நம்ம தமிழ் அர்த்தம் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அடி அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தமா இருக்கு. அப்போ தேவன் முதல் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருந்த ரோம ராஜ்யத்தை தண்டிப்பதற்கு தேவனுடைய இறுதியான கோபம் அங்கு வெளிப்படக்கூடியதா இருக்கு. இந்த கோபம் சாதாரண கோபமா இல்லாம தேவனுடைய உக்கிரமான கோபமா இருக்கக்கூடியதா இருக்குது. பொதுவா தேவனை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவா ஜனங்கள் தேவனை குறித்து என்ன நினைக்கிறாங்க? சங்கீத புஸ்தகம் 86வது சங்கீதம் 5வது வசனம் 15வது வசனத்துல தேவன் இரக்கமுடையவரா
பொறுமை உடையவரா, கிருபை உடையவரா, சாந்த குணம் உடையவரா, மன்னிக்கிறவரா இருக்கிறாரு அப்படிங்கிறத சங்கீதக்காரன் சொல்லியிருப்பார். ஒரு கிறிஸ்தவர் தேவனை குறித்து யோசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவ குறித்து யோசிக்கும் போது இந்த தன்மைகளை குறித்து யோசிச்சு பார்க்கலாம். ரோமர் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல 22வது வசனம், ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்கு இருக்கக்கூடிய 2 குணாதிசயங்களை சொல்றாரு. ஒருவேளை தேவன் அன்புடையவரா இருக்கிறாரு, அவர் இரக்கமுடையவரா இருக்கிறாரு, அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறாரு அப்படின்னாலும் தேவனுடைய இரக்கத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் அவர் மன்னிக்கிறதற்கும் ஒரு அளவு இருக்குது. தேவனுடைய கோபம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். தேவனுடைய கோபத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் இந்த பூமியில கிடையாது. அதே போல துன்மார்க்கமா நடக்கக்கூடிய ஒரு மனிதன், துன்மார்க்கமாய் வாழக்கூடிய ஒரு மனிதன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதன் தேவனுடைய கோபத்தை பெற்றுக்கொள்வான் அப்படிங்கிறது, தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிறத இந்த வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்துல இந்த 7 கலசங்களின் செய்தியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை படிக்கிற ஒருத்தர் தேவனுடைய கோபத்தை குறித்து புரிந்து கொள்ளும் போது அவர் தேவனை குறித்து ஒரு தவறான எண்ணம் கொள்ள முடியும். தேவன் இவ்வளவு கோபமுடையவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே தேவன் துன்மார்க்கமா நடந்துட்டு இருந்த அந்த ரோம ராஜ்யத்தின் மீது பொறுமையா இருந்தார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல 8வது வசனத்தை நான் படிக்கும் போது, நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர், பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. 4வது முத்திரை உடைக்கப்படும் போது யோவான் பார்த்த இந்த காட்சிகள் நமக்கு சில முக்கியமான செய்தியை கொடுத்தது. இது நம்ம வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் படிக்கும்போது பார்த்தோம். இந்த 4வது முத்திரை உடைக்கப்படும் போது பூமியில் இருக்கக்கூடிய அந்த மங்கின நிறத்தில் இருந்த குதிரையின் மேல் ஏறி இருந்த அந்த தூதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இங்க கார் பங்கு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இந்த கார் பங்கு அப்படிங்கிறது 100ல எத்தனை சதவீதம் அப்படின்னா 25%. இந்த 25% அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த முத்திரை உடைத்ததுக்கு பிறகு, இந்த முத்திரையினால் வந்த தண்டனைக்கு பிறகு மறுபடியும் யோவான் ஒரு காட்சியை பார்க்கிறாரு. அந்த காட்சியில மறுபடியும் 7 தூதர்களை பார்க்கிறாரு. இந்த 7 தூதர்களுமே தங்களுடைய கைகளில் 7 எக்காலங்களுடையவங்களா இருக்கிறாங்க. இந்த எக்காலங்கள் ஊதப்படும் போது ஒவ்வொரு தண்டனைகள் துன்மார்க்கமா நடந்த ராஜ்யத்தின் மீது கொடுக்கப்பட்டது. இப்போ முத்திரைகள் உடைக்கப்படும் போது வந்த தண்டனை 25%. எக்காலம் ஊதப்பட்ட போது வந்த தண்டனை குறித்து நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் பார்க்கலாம். 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்கினியினால் எரிகிற பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது, அதனாலே சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாயிற்று. 12வது வசனம், 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. இப்போ அடுத்த தண்டனையை தேவன் கொடுக்கிறாரு. அந்த எக்காலத்தினால் வந்த தண்டனையினால சேதப்பட்டதை கவனிச்சு பார்த்தீங்களா? அந்த அளவு கவனிச்சு பார்த்தீங்களா? 1/3 பங்கு. இந்த 1/3 பங்கு அப்படின்னா 1/3 அப்படின்னு சொல்லுவோம். முத்திரை உடைக்கப்படும் போது வந்த தண்டனை கார் பங்கா இருந்தது. இந்த எக்காலம் ஊதப்படும் போது வந்த தண்டனை 1/3 பங்கா இருந்தது. அதாவது என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு தேவன் ஒரு தண்டனையை கொடுக்கிறாரு, அந்த தண்டனையினுடைய அளவு கம்மியா இருக்கு. இப்போ மறுபடியும் மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு, அவங்க மனம் திரும்பல. இப்போ மனம் திரும்பாத பட்சத்துல தேவன் மறுபடியும் ஒரு தண்டனையை கொடுக்கிறாரு. இந்த தண்டனை போன தண்டனையோட அதிகமா இருக்கு. இப்போ வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்துல தேவன் கொடுத்த வாய்ப்பெல்லாம் தீர்ந்து போய் இவங்க மனம் திரும்பாம தேவனை மறுபடியும் தூசிச்சதுனால தேவன் கொடுக்கக்கூடிய தண்டனையை இன்னும் அதிகரிக்கிறார். வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்துல 3வது வசனம், 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான், உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போல ஆயிற்று, சமுத்திரத்தில் உள்ள பிராணியில் யாவும் மாண்டு போயின. இந்த இடத்துல கவனிச்சிங்களா? யாவும் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ இதுல இருந்து நாம் புரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் ஜனங்களை அழிப்பதற்காக உருவாக்கல.
தன்னுடைய கோபத்தை காட்டுவதற்காக ஜனங்களை உருவாக்கல. தேவன் தன்னுடைய கோபத்தை இந்த ஜனங்களின் மீது காமிக்கிறார் அப்படின்னா, தேவன் முதல்ல பொறுமையா இருந்து அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை கொடுத்தார். அவங்க மனம் திரும்பல. மறுபடியும் தண்டனையை கூட்டினாரு. அப்போ அவங்க மனம் திரும்பல. இப்போ நிறைவான தண்டனையை ரோம ராஜ்யத்தின் மீது தேவன் கொடுக்கிறார். ஆனா இப்பவும் அவங்க மனம் திரும்பாம மறுபடியும் தேவனை தூசிக்கிறாங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனம். தங்கள் வருத்தங்களினாலும் தங்கள் புண்களினாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. கவனிச்சிங்களா? இந்த இறுதியான நியாய தீர்ப்புல கூட அவங்க மனம் திரும்பல. அப்போ இந்த ஜனங்களை குறித்து நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த மாதிரியான மொழி நடை வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல மட்டும் சொல்லப்படல. பழைய ஏற்பாட்டுல தேவனுக்கு விரோதமா செயல்பட்ட ராஜ்யங்களை தண்டிக்கும் போது தேவன் இதே மாதிரியான மொழி நடையை பயன்படுத்தியிருப்பார். எரேமியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனம். நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா, சிட்சியை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள், அழிக்கிற சிங்கத்தை போல உங்கள் பட்டயம் உங்கள் தீர்க்கதரிசிகளை பட்சித்தது. இங்க தேவன் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லும் போது, நான் உங்களை அடித்தது வீணா போயிட்டே, நான் அடித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்க மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா நீங்க மனம் திரும்பல. இப்ப கடைசியான ஆக்கினை, கடைசியான தண்டனை உங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறார். எரேமியா புஸ்தகம் 51வது அதிகாரம் 8வது வசனம். பாபிலோன் சடிதியில் விழுந்து தகர்ந்தது, அதற்காக அலறுங்கள், அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும். பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டு விடுங்கள். நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம். அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்களே பரியந்தும் எட்டினது. இங்கே பாபிலோனை குறித்து சொல்லும் போது பாபிலோனை குணமாக்க பார்த்தோம், ஆனா பாபிலோன் குணமாகல. அது தேவனுடைய தண்டனையை ஏத்துக்கல. அதுக்கு மருந்து போட பார்த்தோம், ஆனா அது தேவனுடைய மருந்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு படிக்கிறோம். இதே காட்சி அதுதான், இதே மொழி நடையதான் வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்துல தேவனுடைய 7 கோபங்களால் நிறைந்திருந்த அந்த கலசங்கள் ஊற்றப்படும் போது நம்ம பார்க்கிறோம். 7 முத்திரைகள் உடைக்கப்படும் போதும் 7 எக்காலங்கள் ஊதப்படும் போதும் தேவனுடைய கோபம் துன்மார்க்கமா நடந்துட்டு இருந்த ஜனங்கள் மீது விழுந்தது. ஆனா அவங்க மனம் திரும்பாத காரணத்தினால தேவன் இந்த இடத்துல மறுபடியும் இறுதியான நியாய தீர்ப்பை ரோம ராஜ்யத்தின் மீது கொடுக்கிறார். ஆனா அவங்க இப்பவும் மனம் திரும்பல. இந்த 7 கலசங்களை குறித்து ஒருத்தர் படிக்கும் போது இன்னைக்கு பொதுவா நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஊற்றப்பட்ட போது நடந்த சம்பவம் இனி நம்மளுடைய எதிர்காலத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பூமியில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் இந்த வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்தோடு தொடர்பு படுத்தி 7 கலசங்கள் சொல்லப்படுது இப்ப நடக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய கருத்தை மாற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது எல்லாமே ரோம ராஜ்யத்தின் காலத்துல ரோம ராஜ்யத்தினுடைய அழிவை காட்டக்கூடியதா இருந்தது. ஆனா வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட செய்தி நமக்கு பொருந்தக்கூடியதா இருக்குது. வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்க போறது கிடையாது. ஒரு தூதன் இனி ஒரு கலசத்தை நம்மளுடைய பூமியின் மேல் ஊற்ற போகிறது இல்லை. இது ஏற்கனவே நடந்த சம்பவம். ஆனா இதனுடைய செய்தி இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் பொருந்தும். இது என்ன செய்தியை கொண்டு உள்ளதா இருக்குது அப்படின்னா, மனம் திரும்புங்க, இல்லை அப்படின்னா தேவனுடைய கையிலேருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்திற்கும் இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து இயேசுவால் உருவாக்கப்பட்ட அவருடைய சபையில நாம் ஒரு அங்கத்தினரா இல்லாத பட்சத்துல தேவனுடைய கோபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. சங்கீத புஸ்தகம் 32வது சங்கீதம் 8வது வசனம் 9வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதக்காரன் மூலமா நம்ம சொல்ற செய்தி என்ன அப்படின்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காமிக்கிறேன். ஆனா நீ எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, புத்தி இல்லாத ஒரு கோவேறு கழுதை போல் நீ இருக்காத. அந்த கோவேறு கழுதையை பொறுத்த வரைக்கும் அதை அடித்தால்தான்
அதுக்கு பின்னாடி சூடு போட்டாதான் அது தன்னுடைய வேலை செய்யும். அப்படி நீ இருக்காத, நீ என்னுடைய போதனையை கேட்டு கீழ்ப்படி அப்படிங்கிற. கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்படிங்கிறார். இந்த வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்தை நம்ம படிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நம்மளுடைய மனசுல நாம் வைத்துக் கொள்ளணும். நம்மை நாமே சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். நீங்க உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு, புதிய ஏற்பாட்டு சட்டங்களுக்கு, இயேசு கிறிஸ்துனுடைய சபை, இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து இயேசுவால் உருவாக்கப்பட்ட அவருடைய சபையில நீங்க இருக்கிறீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல 30வது வசனத்துல நம்ம படிக்கிற மாதிரி இது நீங்க மனம் திரும்புவதற்கான நேரம். புதிய ஏற்பாடு சட்டத்திற்கு கீழ்ப்படிங்க, அவருடைய சபையில நீங்க சேர்ந்து கொள்ளுங்க, தேவனால் பாதுகாக்கப்படுவோம். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் நாம பார்க்கலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 784502183.